அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். தோண்ட தோண்ட புதையல் மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்தர் பேர் வெளிப்படுத்த வேண்டாம்னு சொன்ன ஒரு பக்தர் ஒரு 15 முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, ஞாபகப்படுத்தி. அதாவது மாவூத்து வேலப்பர் கோயிலுக்கு நம்ம ஞானசேகர் பரஞ்சோதி ஐயா அவர்கள் கூட அவர் போறாங்க. அவருக்கு அந்த அந்த ஒரு பெரியவர் என்ன பண்றாரு, அவரை பார்த்து கூப்பிட்டு, பையன் நீ பையன் தானே நீ? ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மாவூத்து வேலப்பர் கோயில் அந்த இதெல்லாம் படிலாம் செதுக்குவோம். அந்த படிலாம் செதுக்கும் போது உள்ளில வச்சு அடிக்கணும். அதெல்லாம் மலையா இருந்தது. படிலாம் செதுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த அடிக்கும் போது அந்த உளி அகப்பட்டது அப்படியே திருப்பி கிட்டத்தட்ட அந்த மார்பு உள்ள பாஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு முக்கா திட்டம் அந்த உளி உள்ள போயிடுச்சு. மார்புக்குள்ள போய் பட்டு அப்படியே ரத்தம் ஊத்துறது. அந்த நேரத்தில் சச்சிதானந்த அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாதான் அதை பார்த்துட்டு உள்ள போய் அப்படியே பின்னாடி போய் ஒரு மூலிகையை பறிச்சு அழகா மேல இது பண்ணி அந்த மூலிகையை ப்ராசஸ் பண்ணி தடவி அப்படியே வலிக்காம எடுத்துட்டாரு. உளி எடுத்துட்டு இன்னொரு மூலிகையை வச்சு அதை நிரப்பிட்டார். அந்த அடிப்பட்ட அந்த ஓட்டையை நிரப்பிட்டார். சொன்னா நம்ப மாட்டீங்க, 3 நாள்ல அவருக்கு அந்த காயம் சரியாது. 3 நாள்ல அவருக்கு காயம் சரியாய் திருப்பி வேலைக்கு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு மூலிகையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு சச்சிதானந்த ஐயா. இந்த தகவலை அந்த பெரியவர் அங்க போகும்போது இந்த விஷயத்தை அவர்கிட்ட ஐயா கிட்ட சொல்றாரு, பரஞ்சோதி ஐயா கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட அந்த தழும்புகள் அதை காட்டுறாரு, பிரிச்சு காட்டுறாரு. பாருங்க உங்க அப்பா பண்ண வைத்தியம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ பரஞ்சோதி ஐயா கூட இருந்தவர் எனக்கு இந்த தகவலை சொல்றாரு. அதே சமயத்தில் இந்த மாவூத்து வேலப்பர் கோயில் சொக்கலிங்கம் ஐயா மாவூத்து வேலப்பர் கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் செலவாயிருக்கும். 1.5 லட்சம். அது எந்த வருடம்? 1932 நினைக்கிறேன். 1932 வருஷத்துல 1.5 லட்சம். 1.5 லட்சம் கோவில் கட்டுறது. பல இடங்களை நன்கொடை வாங்கி அவர் கட்டினார். ஆனா ஒரு இடத்துல கூட தன்னுடைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சச்சிதானந்த ஐயா. அதுதான் அவருடைய உயர்ந்த தன்மை. ஏன்னா என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமிகள் அதாவது பரஞ்சோதி ஐயாவினுடைய 60வது கல்யாணம். அதுக்கப்புறம் தான் அவர் முழுமையாக சன்னியாசம் வாங்குகிறார். 60வது கல்யாணத்துல ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. நான் அது படிச்சது இது நினைவு. சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரகுப்தன் அந்த யமனுடைய கணக்கு சித்திரகுப்தன் அப்படின்றாங்க. அந்த சித்திரகுப்தனா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, சித்திரம் அப்படின்னா சித்திரம் அப்படின்னா காட்சிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குப்த அப்படின்னா ரகசியம் என்ன, அதாவது ஒரு மனிதனுக்கு உயிர் பிரியும் போது அவன் செஞ்ச அந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவனுக்கு காட்சிகளா காட்டுவாங்க மனசுக்குள்ள. அந்த நேரத்தில் அவனால பேச முடியாது, தொண்டை அடைச்சிருக்கும், வெளிப்படுத்த முடியாது, அவனால உணர்ந்து வெளிப்படுத்த முடியாது. அதாவது அவனுக்கு மட்டுமே தெரிந்த அவனுடைய வாழ்க்கை ரகசியத்தை அவனுக்கு இறக்க போற நேரத்தில் காட்சிகளா காட்டுறவனுக்கு பேர் தான் சித்திரகுப்தன். இதை படித்தேன். இதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதை பகிர்ந்து கொண்டேன். சன்னிதானத்தை பத்தி தோண்ட 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 புதையல்களா வருது. அதாவது ஆச்சரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையாவே இருந்திருக்குங்க. 2010 இந்த சன்னிதானத்தை பத்தி நான் பேச வேண்டும் என்று ரொம்ப என்ன சொல்ல, என்னோட நீண்ட நாள் ஆசை சொல்லுவாங்கல்ல, கிடையாது, என்னோட நீண்ட நாள் தவம். நிறைய விஷயங்களை என்னுடைய குரு யோகி கைலாசநாதன் சொல்லியிருக்காரு. இதற்கு உண்டான சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்த போது அந்த சந்தர்ப்பம் இந்த பௌர்ணமி நாளில் எனக்கு கிடைச்சதுங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் தீட்சை எடுத்தவங்களுக்கு தியானம் தெரியும், யோகம் தெரியும், எல்லாம் தெரியும், நாங்கள் சித்தர் சமாதியில் போய் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தியானம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல பேர் என்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு சித்தர் சமாதிக்கு நீங்க எங்கேயும் தீட்சை வாங்கல, உங்களுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது, பரவாயில்ல விட்டுருங்க, எல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆனால் ஒன்றுமே செய்ய வேண்டாம். கண்ணை மூடி ஒரு சித்தர் சமாதி கண்ணை மூடி நமச்சிவாய, இல்லை என்னால் சொல்ல முடியல, சிவாய நம, இல்லைங்க என்னால் சொல்ல முடியாது, சிவ 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 என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னிட தீவினை மாடும், சிவசிவ என்னிட தேவன் மகளாம், சிவசிவ என்னிட சிவகரிதானே. இந்த பாட்டையும் படிக்கலாம், இல்லை சிவசிவ சிவசிவன் சொல்லலாம். சரி, இதுவும் என்னால் முடியலைங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இங்கே சச்சிதானந்தம் ஐயா
இவங்க வந்து பரஞ்சோதி ஐயா வந்து இங்கே வந்து சமாதியாக இருக்காங்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்தம் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. எதை வேணா சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நீங்க எந்த மந்திரங்களை சொன்னாலும், இது போன்ற திருவடிகளை போற்றி சொன்னாலும், கண்ணை மூடி இருந்தாலும் உங்களுடைய மனம் அதிலே இருக்கும், உங்களுடைய கவனம் வந்து அதிலே இருக்கும். இதுவே பெரிய தியானம். தியானம் பண்ணும்போது கீழே ஏதாவது விரிப்படுத்திக்கோங்க. அந்த விரிப்பு மேலே பாருங்க, தயவுசெய்து வந்து தலைவர் வந்து உட்காந்து பண்ணது. இது ஒரு விஷயம். எனக்கு எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டாங்க, அந்த சந்தேகத்தை சொல்லுவேன். அதே மாதிரி நம்மை வந்து இயக்குவது தச வாயுக்கள், 10 வாயுக்கள். நாக இது பிராண அபான வியான உதான சமான நாக பூர்வ கிருக்கிற தனஞ்சய தேவதத்தன். இதுல வந்து அந்த தனஞ்சயன் அப்படின்ற வாயு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எந்த சித்தர் ஜீவ சமாதி ஆகிருக்காரோ அந்த இடத்துல தனஞ்சய வாயு நிறைய இருக்கும். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது தனஞ்சய வாயு இருக்கும். இறந்த பிறகு போயிடும், உடம்பு புளிக்க வச்சு போயிடும், எரியும் போது தலை வழியாக வந்து போகும். இந்த மாதிரி சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது அந்த தனஞ்சய வாயு நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும். அந்த ஜீவசமாதிகளுக்கு போகும்போது அந்த தனஞ்சய வாயுவை அவங்க அங்க இருக்கக்கூடிய தனஞ்சய வாயு நம்ம சுவாசத்தின் மூலமாக உள்ள போய் நம்முடைய தனஞ்சய வாயுவை வந்து அது வந்து செழுமைப்படுத்தும். இதுதான் சித்தர் சமாதிகளுக்கு ஒரு ரகசியம். இந்த மாதிரி பழைய ரகசியங்கள் வந்து இருக்கு. அதனால தயவு செய்து சித்தர் சமாதிகள் வந்து போகும்போது இந்த முறைகளை வந்து தியானம் பண்ணுங்க, செய்யுங்க. ஒரு சித்தர் சமாதிக்கே இந்த நிலை அப்படின்னா இங்கே 2 சித்தர் ஜீவ சமாதிகள் இருக்கிறது. இங்கே 2 சித்தர், இங்கு 3 பேர் வந்து ஜீவ சமாதியாக இருக்காங்க. இந்த இடத்துல 3 ஜீவ சமாதிகள் வந்து இருக்கு. அப்போ இதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் என்பதை தயவு செய்து பார்த்தேன். நீங்களே வந்து உணர்ந்து பாருங்க. என்னை பொறுத்தவரை வந்து என்னன்னா, இது கொடுவிலாப்பட்டியில் என்பது தமிழ்நாட்டின் பொக்கிஷம் என்றே நான் வந்து சொல்றேன். இந்த பொக்கிஷங்கள் நமக்கு இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது. அப்படிங்கும்போது இதை பற்றி முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதை வந்து என்ன சொல்றது, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தெய்வீக அதிர்வுகள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது தெய்வீக அதிர்வுகளை நாம் இங்கே வந்து உணர்ந்து இங்கே வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு காணொலி பண்ண பல தடைகள் வந்து அதான் தாண்டி வந்து இந்த காணொலிகள் வந்து வந்திருக்கு இன்னைக்கு. அதுதான் நான் வந்து சொல்றேன். எவ்வளவோ சொல்லலாம் இன்னும் கூட இதை பற்றி. இந்த மகா சன்னிதானத்தை பற்றி எனக்கு உணர்த்திய என் குரு யோகி கைலாசநாதர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை கூறி கொள்கிறேன். இவை எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தந்த ஸ்ரீ சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஐயா அவர்களுக்கும் அவருடைய திருவடிகளை பணிந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிப்பதிவு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்த எல்லா தகவலும் வந்து எனக்கு வந்து கொடுத்து உதவிய பரஞ்சோதி ஐயா அவருடைய மகன் திரு செந்தில் முருகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய தகவல்களை எனக்கு கொடுத்த அந்த பெயர் சொல்ல விரும்பாத அந்த பக்தருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவெல்லாம் வந்து காய்ச்சல் இருந்தாலும் இந்த ஒளிப்பதிவை மிக சிரமத்தோடு வந்து இந்த ஒளிப்பதிவை எனக்கு வந்து செய்து கொடுத்த தம்பி சிவா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மகா சன்னிதானத்தை பேசும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு அந்த பரம்பொருளுக்கே நான் நன்றி கூறுகிறேன். இவ்வளவு நேரம் இந்த காணொலியை நீங்கள்லாம் உங்கள் நேரம் செலவழித்து பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். மன்னை மாதவன்.